வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, PM ராஹத் என்ற திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விபத்து சிகிச்சை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். PM ராஹத் அப்படிங்கிற திட்டம். இதில் ராகத்திற்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான். தமிழில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி மற்றும் உறுதியளிக்கப்பட்ட சிகிச்சை அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா, விபத்தில் காயமடைந்தவங்களுக்கு முதல் 7 நாட்கள் இலவச சிகிச்சை இதன் கீழே வழங்கப்படும். இது ஒரு மத்திய அரசு திட்டம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு இதே மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருப்பாங்க. அது நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி இப்போ மத்திய அரசு இதை செயல்படுத்துகிறாங்க. முதல் 7 நாட்கள் இலவச சிகிச்சை இந்த திட்டத்தின் கீழே அதிகபட்சமாக ஒருத்தருக்கு 1.5 லட்சம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ரூபாய் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அது அந்த நபர்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. இதில் ஒரு டேட்டா பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் 50% விபத்து மரணம் தவிர்க்கக்கூடியது தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் தேசிய பசு கலாச்சார அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மதுரா. இது மதுரை கிடையாது, மதுரா அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த மதுரா இருக்குது. அங்கே பண்டிட் தீனதயாள் உபாத்யாய கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் தான் இதை அமைத்திருக்காங்க. அமைக்க போகிறாங்க. ஓகேவா? இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு அருங்காட்சியகம், ஒரு மியூசியம். இதில் பசுக்களுடைய கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை இது உணர்த்தும். அதே மாதிரி பசுக்களுடைய அறிவியல் பயன்கள், அதே மாதிரி கிராமப்புற பொருளாதாரத்தில் பசுவுடைய பங்களிப்பு, இதை பற்றியெல்லாம் இந்த அருங்காட்சியகம் விளக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இதில் பேசி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, நம்மக்கிட்ட TNPSC பாட புத்தகங்கள் இருக்குது. இது தமிழ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இலவசமாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். இது தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் உங்களுக்கு இலவசமாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். அடுத்தது, மாலத்தீவிற்கு முதல் அதிவேக படகை வழங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா, மாலத்தீவு நாட்டிற்கு ஒரு அதிவேக படகை வழங்கியிருக்கோம். அந்த நாட்டில் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிவேக படகும் கிடையாது. நம்ம வழங்கினது தான் முதல் அதிவேக படகு. அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற கொள்கை அடிப்படையில் தான் இதை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மாலத்தீவுடைய கடல் வழி போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்காக இதை வழங்கியிருக்கோம். மொத்தமாக 12 படகுகள் வழங்க போகிறோம். இதில் முதல் படகு இது. அடுத்தது, புற்றுநோயாளிகளுக்கான அரசு நல்லாதரவு மையம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தாம்பரம். தாம்பரம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கீழே தான் வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, புற்றுநோயாளிகளுக்கான அரசு நல்லாதரவு மையம் அமைத்திருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா, இறுதி தருவாயில் இருப்பாங்கல்ல புற்றுநோயாளிகள், அவங்களுக்கான மையம் தான் இது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் நெஞ்சக மருத்துவமனை வளாகத்தில் தான் இதை அமைத்திருக்காங்க. இந்த நல்லாதரவு மையம் 180 படுக்கைகளை கொண்டது. ஆண்டுதோறும் 300லேருந்து 400 புற்றுநோயாளிகளுக்கு இங்கே ஆதரவு சிகிச்சைகளையும் அளிக்க முடியும். இதில் ஆதரவு சிகிச்சை வழங்குவாங்க, அப்புறம் மருத்துவம் வழங்குவாங்க, அப்புறம் உளவியல் ஆலோசனைகளும் வழங்குவாங்க. அடுத்தது, பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சிக்காக கிருஷ்ணா என்ற கப்பலை கட்டிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் L&T. L&T அப்படின்னா லாசன் அண்ட் டியூப்ரோ அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்த ஒரு கப்பல் எதற்காக அமைத்திருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பயிற்சிகள் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமைத்திருக்காங்க. கிருஷ்ணா நதி இருக்குல்ல, அதோடைய பேரை இதற்கு வைத்ததாக அறிவித்திருக்காங்க. பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சி கப்பல் தான் இந்த கிருஷ்ணா அப்படிங்கிற கப்பல். L&T தனியார் கப்பல் கட்டும் தளத்தில் இதை கட்டமைத்திருக்காங்க. சென்னையில் எண்ணூரில் காட்டுப்பள்ளியில் இதை கட்டமைத்திருக்காங்க. இங்கே பாதுகாப்பு படை வீரர்களுக்கான 3 பயிற்சி கப்பல்களை கட்டுறதுக்கு 2023ஆம் ஆண்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அதில் முதல் கப்பல் தான் இது. இதில் முதலாவது பயிற்சி கப்பல் தான் இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறது. இப்போது நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு படை தலைமை தளபதி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் அப்படின்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். அடுத்தது,
விழுதுகள் சேவை மையம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விழுதுகள் சேவை மையம் அப்படிங்கிறது திறந்திருக்காங்க. 20 மாவட்டங்களில் 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை இப்போ திறந்து வைத்திருக்காங்க. இது ரூபாய் 14.57 கோடி மதிப்பில் அமைத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு கூடவே உலக வங்கி நிதியுதவியோடு இதை அமைத்திருக்காங்க. இங்கே தகுதியான வல்லுநர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகள் வழங்குவாங்க. தேவைப்படுச்சு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லங்களுக்கே சென்று சேவைகளை வழங்குவாங்க. என்னென்ன சேவைகள் வழங்குவாங்க அப்படின்னா, சிறப்பு கல்வி வழங்குவாங்க, அப்புறம் கண் பார்வை அளவியல் வழங்குவாங்க அந்த சேவை. அடுத்தது கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை மற்றும் உளவியல் சிகிச்சை. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் 33% மின்சார பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் 2030. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் என்ன தெரிவித்திருக்காருன்னா, 2030 ஆண்டுக்குள்ளாடி நம்ம தமிழ்நாடு போக்குவரத்தில் இருக்கிற பேருந்து சேவைகளில் 33% வந்து மின்சாரமாக மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து இலக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. சென்னையில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0 இது வந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏற்கனவே இந்த தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3 முறை வந்து நடந்திருக்கு. இது 4வது மாநாடு. இதில் முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்காரு என்னன்னா, தமிழ்நாட்டில் 2030 ஆண்டுக்குள்ளாடி 33% வந்து மின்சார பேருந்துகள் இயக்கிறதுக்கு இலக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி மின் வாகனங்களுக்கு 2027 ஆண்டு வரைக்கும் சாலை வரியிலிருந்து விலக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா, மருத்துவம், பொறியியல் இந்த மாதிரிப்பட்ட அறிவூட்டும் நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கிற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே 120 நூல்கள் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி திசைத்தோறும் திராவிடம் அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா, தமிழில் வெளியான சிறந்த நூல்களை ஆங்கில முதலான மொழிகளில் மொழிபெயர்க்கிற திட்டம் தான் இது. இந்த திட்டத்தின் கீழே இது வரைக்கும் 74 நூல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்தது முக்கிய தினங்கள். உலக சமூக நீதி தினம், இது வந்து February 20 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சமூக மேம்பாடு மற்றும் சமூக நீதிக்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் நம்ம சமூக நீதி நாள் அப்படின்னு பெரியாருடைய பிறந்த நாளை கடைபிடிக்கிறோம். அது வந்து September 17. இனி ரிவிஷன் பார்க்கலாம். PM ராகட் என்ற திட்டம் இதற்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விபத்து சிகிச்சை. அடுத்தது இந்தியாவின் முதல் தேசிய பசு கலாச்சார அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மதுரா அப்படிங்கிறது. அடுத்தது மாலத்தீவிற்கு முதல் அதிவேக படகை வழங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது புற்றுநோயாளிகளுக்கான அரசு நல்லாதரவு மையம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தாம்பரம். அடுத்தது பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சிக்காக கிருஷ்ணா என்ற கப்பலை கட்டிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் L&T. அடுத்தது விழுதுகள் சேவை மையம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாற்றுத்திறனாளிகள். அடுத்தது எந்த ஆண்டுக்குள் 33% மின்சார பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் 2030. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. பட்டடக்கல் கோயில் வளாகம் எந்த அரசர்களுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தோம். இது வந்து சாளுக்கிய அரசுகளுடன் தொடர்புடையது. இது நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, 4 பௌத்த சங்கங்கள் இது நடைபெற்ற இடங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வரிசைப்படுத்தணும். பாடலிபுத்திரம், ராஜகிருகம், அப்புறம் காஷ்மீர், அப்புறம் வந்து வைஷாலி. இதில் வந்து 4 இருக்குது. அதை வந்து நீங்கள் வரிசைப்படுத்தணும். ஓகே, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.